கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி HTML சிஎஸ்எஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் அவைலபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேலிடேஷன்ஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்-எண்டில் ஒரு மெயின் ரோலாக வந்து இது ப்ளே பண்ணுது. ஸோ ஃப்ரண்ட்-எண்டில் HTML சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாகவுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி லூப் ஃபங்க்ஷன்ஸு, கண்டிஷன்ஸு, நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸு, கான்ஸ்டன்ட்ஸு. ஸோ எப்படி ஒரு வேல்யூ நம்ம பிக் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம், அவுட்புட்லாம் நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு பேஜில் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலும் வந்து இது ப்ளே பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய யூசர்ஸ் இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம் வேலிடேஷன், அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், கேம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டைனமிக் டிஸ்பிளே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம இதை ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பார்த்தோன்னா காஷி இன்ஃபோடெக்கில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.